Hi, this is Priyatham. Welcome to another episode of PR Cricket Chat. நம்ம இன்னைக்கு பேச போறது சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் ரிட்டர்ன் ஃபிக்ஸ்சர். வெனஸ்டே அன்னைக்கு இந்த கேம் சென்னையில நடந்தது. நாளைக்கு வந்து தரம்ஷாலால இருக்க போகுது ரிட்டர்ன் ஃபிக்ஸ்சர். இது ஒரு மஸ்ட் வின் கேமுங்க. போன வாட்டியே நான் மஸ்ட் வின் சொன்னேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டாங்க. இந்த கேம் தோத்தாங்கன்னா 100% போக முடியாது. ஏன்னா கேகேஆர் நேத்து மும்பையை போய் மும்பைல அடிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் வர்சஸ் ராஜஸ்தான். ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் ஜெயிக்கிறாங்க, எல்எஸ்டி ஜெயிக்கிறாங்க. ராஜஸ்தான் ஃபர்ம்லி இந்த பிளே ஆஃப் ப்ராப்ளி டாப் சீட். ஸோ சென்னை இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் கேம். இல்லாட்டி ராஜஸ்தான், கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அண்ட் எல்எஸ்டி பிளே ஆஃப்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நாளைக்கு சென்னை ஜெயிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட்லி என்ன பண்ணணும், பவர் பிளே பெட்டரா இருக்கணும். ரஹானேவோட ஓபன் பண்ணி 3 ஓவர்ல 13 ரன்லாம் அடிச்சு யூஸே கிடையாது. பவர் பிளே பெட்டர் யூஸ் பண்ணணும். ரச்சின் ரவீந்திரா வரணும். மொயின் அலி அப் த ஆர்டர் ஆடணும். மொயின் அலியை ஸ்பின்னரா ஆடணும். தீக்ஷனா உள்ள வரணும். ஸ்பின்னர் வந்துதான் ஆகணும். நாளைக்கு டியூ இருக்காது. 3:30 கேம். ஸ்பின்னர் வரணும். ஏன்னா சென்னைக்கு அப்படி ஒன்றும் பேஸ் பவுலர்ஸ் கிடையாது. நீங்க பேஸ் பவுலர்ஸ் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்னு. ஸோ அப் ஃப்ரண்ட் சேஞ்சஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. போலிங்லேயாட்டும் பேட்டிங்லேயாட்டும். ஸோ ஒரு அர்ஜென்சி காட்டணும். அண்ட் ருத்துராஜ் வந்து இந்த பேட்ஸ்மேன் ஃபேண்டாஸ்டிக்கா இந்த சீசன் ஹஸ் பெர்ஃபார்ம். பட் ருத்துராஜ் த கேப்டன் ஹேஸ் கான் அவே ஃப்ரம் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரென்த்ஸ். சென்னையோட ட்ரெடிஷனல் ஸ்ட்ரென்த்தே ஸ்பின் அண்ட் ஷோக் வித் ஸ்பின். அதை பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் நம்ம கிட்ட அந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் பேசஸும் கிடையாது. தீபக் சஹர் இஸ் இன்ஜர்ட். முஸ்தபிசர் கிடையாது. ஸோ நாளைக்கு தீக்ஷனா ஆடணும், இல்லாட்டி சாங்க்னர் ஆடணும். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணணும். மொயின் அலி நல்ல போலர், அவரை யூஸ் பண்ணணும். அப் ஃப்ரண்ட் பேட்டிங் அவரை யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் சென்னைக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 6 overs கேம் போயிடுது வித் த பேட் ஆர் வித் த பால். லாஸ்ட் டைம் ஆக்சுவலி வித் த பேட் 6 overs 55 ஃபார் நோ லாஸ். அடுத்த 8 ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா 35 ரன் தான் அடிச்சாங்க. அந்த மாதிரி ஸ்டக் ஆக முடியாது மிடில்ல. அண்ட் லாஸ்ட் டைம் எதுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா 2 டவுன் வந்தாருன்னு தெரியல. மொயின் அலி வந்திருக்கலாம், மிச்சல் வந்திருக்கலாம், சமீர் ரெஸ்வி இம்பாக்ட் சம்பா யூஸ் பண்ணாங்க. நான் சென்னை சூப்பர் கிங்ஸை 2008ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ மோசமான டிசிஷன்ஸ் இன் கேம் இந்த சீசன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அது ஸ்டீவன் ஃபிளமிங் மேபி ருத்துராஜ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அவர் ஜாஸ்தி இன்புட் கொடுக்குறாரா, அவர் ருத்துராஜ் அதை வந்து ஏத்துக்கிறாரா, ஆர் இல்ல இது ருத்துராஜ் டிசிஷன்ஸா தெரியல. பட் கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுது. இவ்வளோ இன்கேம் டிசிஷன்ஸ் ஒரு ரொம்ப புரியாத மாதிரி டிசிஷன்ஸ் இவ்வளவு சீசன்ஸ்ல செஞ்சதில்லை. இந்த சீசன் ரொம்ப வருது. பட் அது மஸ்ட் வின் கேம். பஞ்சாபுக்கும் இது மஸ்ட் வின் கேம். ஏன்னா அவங்க வந்து நல்ல ஃபயர் பவர் இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டாங்க. 4 and 6 வந்திருக்காங்க பஞ்சாப். ஸோ அவங்களும் ட்ரை பண்ணலாம். எந்த டீம் நாளைக்கு தோக்குறாங்களோ அவங்க எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் சென்னை வந்து குஜராத்துக்கு போனோம் ஆன் த ரோட், அப்புறம் ராஜஸ்தான் அட் ஹோம், அப்புறம் ஆர்சிபி. ஸோ 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்ச் ஜெயிச்சேன்னா சென்னை 100% பிளே ஆஃப்ஸ். ஆனா 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிற குவாலிட்டி இந்த டீமுக்கு இருக்கா தெரியல. பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. சம்மர் ஆஃப் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு சென்னை நம்ம பேசின மாற்றங்களை பண்ணுவாங்க. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஜெயிப்பாங்க. அதை நம்ம ரிவ்யூ வீடியோல வந்து பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பாய்.